ஏபியில் நெக்ஸ்ட்டு சம் போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது எஸ்என் கொடுத்தா டிஎன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த சம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நான் ஒரு சீரீஸ் 1 2 3 4 5 இது ஒரு ஏபி தான் நான் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ. ஃபஸ்ட்டு டேர்ம்னா என்ன சொல்லுவோம்? டிஎன் சொல்லுவோம். இதுதான் S1. சம் S1 வந்து அப்போ என்னது? S1 வந்து T1க்கே ஈக்குவல். S1 வந்து T1க்கு ஈக்குவல். இது வந்து T2, இது T3, இது T4, இது T5. இப்போ S2 வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டினா S2 கிடைக்கும். அதாவது S1ஐயும் T2வையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? S2 கிடைக்கும். S1ஐயும் T2வையும் கூட்டினா S2 கிடைக்கும். இதுலேருந்து S2 என்னன்னு எழுதலாம் நம்ம? இதுலேருந்து T2 வந்து எப்படி எழுதலாம்? S2 மைனஸ் S1ன்னு எழுதலாம். இதுலேருந்து T2 எப்படி எழுதலாம்? S2 மைனஸ் S1ன்னு எழுதலாம். S1 எதுக்கு ஈக்குவல்? T1க்கு ஈக்குவல். S1 வந்து T1க்கு ஈக்குவல். S2 வேணும்னா இதோட என்ன பண்ணணும்? இந்த டேர்ம் ஏற்கனவே S1 வச்சுருக்கோம், ரெண்டாவது டேர்மை கூட்டுறோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டுனது தான் S2. இப்போ S3 வேணும்னா இதோட இதை கூட்டுனா S3 கிடச்சிரும். அதாவது S2ஓட T3யை சேர்த்து கூட்டுனா S3 கிடைக்கும். S2ஓட T3யை கூட்டினா S3 கிடைக்கும். அப்போ T3க்கு என்ன ஃபார்முலா? S3 மைனஸ் S2 கிடச்சிருச்சா? இப்போ இதோட T4ரை கூட்டினா S5 கிடைக்கும். இதோட T4ரை கூட்டினா S5 கிடைக்கும். அதாவது S3யோட T4ரை கூட்டினா S5 கிடைக்கும். அப்போ T4 என்ன? S4 கிடைக்கும். அப்போ S4 மைனஸ் S3. இப்போ இதோட T5வை கூட்டினா S5 கிடைக்கும். அதாவது S4ஓட T5வை கூட்டினா S5 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து T5 என்ன? S5 மைனஸ் S4. இந்த மாதிரி Sn கொடுத்தா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. அதாவது T1 கேட்டால் S1க்கே ஈக்குவல். T2க்கு ஃபார்முலா S2 மைனஸ் S1. T3க்கு ஃபார்முலா S3 மைனஸ் S2. T4க்கு ஃபார்முலா S4 மைனஸ் S3. T5க்கு ஃபார்முலா S5 மைனஸ் S4. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இதை வச்சு தான் இப்போ நம்ம சம் போட போகிறோம். இதை நல்லா நோட் பண்ணிங்க. T1 வந்து S1க்கு மட்டும் ஈக்குவல். T2னா S2 மைனஸ் S1. T3னா S4 மைனஸ் S3 மைனஸ் S2. T4னா S4 மைனஸ் S3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம போட போகிறது 22nd சம்னு நினைக்கிறேன். 22nd சம் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா, த சம் டு n terms of a series. n terms of a series is 3n square plus 2n. என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, show that the series is an AP. Find the first term and the common difference. இப்போ நான் அந்த சொல்லி கொடுத்தேன்ல, அதை வச்சு தான் இதை நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து எஸ்என் கொடுத்துருக்க சம் டு n terms கொடுத்துருக்கு பாருங்கள். அது நல்லா நோட் பண்ணிங்க. எஸ்என் கொடுத்துருக்கு. எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 3n ஸ்கொயர் ப்ளஸ் 2n. நான் வரிசையாக S1லேருந்து எப்படி கொஞ்சம் 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிக்க போகிறேன். n இருக்க இடத்துல 1 போடுவோம். 5. S2 n இருக்க இடத்துல 2 போடுங்க. S3 n இருக்க இடத்துல 3 போடுங்க. 3 × 9 + 6 27 + 6 33. S4 3 × 4 ஸ்கொயர் + 2 × 4 3 × 16 + 8 48 + 8 56. இப்படி போயிட்டே இருக்கும்.
இப்போ நமக்கு என்னென்ன வேணும்? T1 T2 T3 வேணும். T1 எதுக்கு ஈக்குவல்? S1க்கு ஈக்குவல் 5. T2 எதுக்கு ஈக்குவல்? S2 மைனஸ் S1க்கு ஈக்குவல். S2 16, இது 5, 11க்கு ஈக்குவல். T3 எதுக்கு ஈக்குவல்? S3 மைனஸ் S2க்கு ஈக்குவல். 33 மைனஸ் 16, 17க்கு ஈக்குவல். T4 எதுக்கு ஈக்குவல்? S4 மைனஸ் S3க்கு ஈக்குவல். 56 மைனஸ் 33, 23. இப்படியே போயிட்டே இருக்கும். S1 S2 S3 S4 இதில் போட்டு கண்டுபிடிச்சிட்டு T1 T2 T3 T4க்கு நம்ம சொன்ன ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு சீரீஸ் என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். சீரீஸ் வந்து 5, 11, 17, 23ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது T1, இது T2, இது T3, இது T4. அப்போ T2 மைனஸ் T1 என்னன்னு பார்ப்போம். 11 மைனஸ் 5, 6. T3 மைனஸ் T2 என்னன்னு பார்ப்போம். 17 மைனஸ் 11, 6. T4 மைனஸ் T3 என்னன்னு பார்ப்போம். 23 மைனஸ் 11, 6. இப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து என்ன வந்திருக்கு? 6. சேமாக வந்திருக்கு. therefore this series is an AP. இந்த சீரீஸ் ஏபின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? this series is an AP. ஏன்னா எல்லாமே 6 கூடிக்கிட்டே போகுது. காமன் டிஃபரன்ஸ் 6 வர்றதுனால this series is an AP. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 5. காமன் டிஃபரன்ஸ் என்ன? 6. this series is an AP with A = 5, D = 6. புரியுதா? கொடுத்துருக்கிறதுல எண்ணில் வந்து 1 2 3 4ன்னு வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு S1 S2 S3 S4 கண்டுபிடிச்சிட்டு T1 T2 T3 T4 கண்டுபிடிச்சிட்டு அதை வரிசையாக எழுதி இதை கழித்து பார்த்தா ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அது AP. அதனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 5, காமன் டிஃபரன்ஸ் வந்து 6. இப்படி தான் போடணும்.